அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமிலே காத்துங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த புதிய வருஷத்திலே அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லாருமே வாக்குத்தத்தம் பெற்றிருப்போம். இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் மாறாதவர், உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வல்லவர். ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் விசுவாசித்து பொறுமையோடு காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். வேதத்திலே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற, இந்த உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று இயேசுவால் கட்டளை கொடுக்கப்பட்டது. இந்த இயேசு சொன்னபடியே சீஷர்களும் அவர்களோடு கூட 120 பேரும் ஒருமித்து ஒரே வீட்டிலே கூடியிருந்தார்கள். இவர்கள் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற என்ன செய்தார்கள் என்று பார்த்தால், இவர்கள் எல்லாருமே கூடி ஒருமனப்பட்டு விசுவாசித்து ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இவர்கள் காத்திருந்ததால் தான் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடிந்தது, பரிசுத்தாவின் வல்லமையும் பெற்றுக்கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேற இரவு பகல் என்று பாராமல் ஜெபத்திலே விழித்திருந்து விசுவாசித்து பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்.